கோவிலுக்கு போகும்போது கருவறைக்கு வெளியில சிவலிங்கத்தையே பார்த்துக்கிட்டு அமைதியா ஒரு கால உட்காந்துருக்குமே, கவனிச்சிருக்கீங்களா? அது வெறும் சிலை இல்ல. இல்ல, சிவனோட வாகனம் மட்டும் இல்ல. அந்த அமைதிக்கு பின்னாடி மரணத்தே ஜெயிச்ச ஒரு ஆழமான கதை ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த கதைய பத்தி இப்போ நாம விரிவா பார்க்கலாம். அப்போ சிவபெருமானோட பார்வையில எப்பவும் உட்கார்ந்திருக்கிற அந்த காளை உண்மையில யாரு? அது வெறும் ஒரு விலங்கா இல்ல அதுக்கு மேல ஒரு பெரிய சக்தியா? இந்த கேள்விக்கான பதில் நம்மள நந்திகேஸ்வரரோட அற்புத கதைக்குள்ள கூட்டிட்டு போகுது. வாங்க, அந்த பயணத்தை நம்ம ஒன்னா தொடங்குவோம். இந்த கதை ஷிலதான்னு ஒரு பெரிய முனிவர்ல இருந்து தொடங்குது. அவருக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏக்கம். ஆனா அவருக்கு பிறக்க போற குழந்தை ஒரு சாதாரண குழந்தையா இருக்கக்கூடாது. மனுஷங்க வயித்துல பிறக்காம மரணத்தையே ஜெயிக்கிற ஒரு தெய்வீக சக்தி கொண்ட குழந்தை வேணும்னு அவர் ஆசைப்பட்டார். ஷிலதாவோட இந்த ஆசைய கேட்ட இந்திரன், முனிவரே, தேவர்களான நாங்களே காலத்துக்கு கட்டுப்பட்டவங்க தான், யாருமே சாகா வரத்தோட இருக்க முடியாதுன்னு சொல்லி எச்சரிச்சார். ஆனா பாருங்க, ஷிலதா தன்னோட லட்சியத்துல ரொம்ப உறுதியா இருந்தார். இந்திரனோட பேச்சையெல்லாம் அவர் ஒரு பொருட்டா மதிக்கல. ஷிலதா நேரடியா சிவனையே நோக்கி தவம் செய்ய ஆரம்பிச்சார். அவரோட அசைக்க முடியாத பக்தியால நெகிழ்ந்து போன சிவன் அவருக்கு வரம் கொடுத்தார். அதோட விளைவா ஷிலதா செஞ்ச ஒரு யாகத்தீயிலிருந்து ஒரு வைர மாதிரி ஜொலிக்கிற ஒரு குழந்தை வெளியே வந்தது. ஷிலதா அந்த குழந்தைக்கு நந்தின்னு பேர் வச்சார். நந்தினா மகிழ்ச்சியை கொண்டு வர்றவர்னு அர்த்தம். அந்த பேருக்கேத்த மாதிரியே நந்தி அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கினார். பாருங்க, வெறும் 7 வயசுலயே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் முழுசா கத்துக்கிட்டார். எல்லாம் ரொம்ப நல்லபடியா போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள் மித்ரா, வருணாங்கிற 2 பெரிய முனிவர்கள் ஷிலதாவோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அவங்களோட வருகை அந்த சந்தோஷமான கதைக்கு ஒரு பெரிய திருப்புமுனையா அமைய போகுதுன்னு அப்போ யாருக்குமே தெரியாது. அந்த முனிவர்கள் நந்தியை பார்த்தாங்க. ஆனா அவங்க முகத்துல சந்தோஷத்துக்கு பதிலா ஒரு சோகம் தெரிஞ்சது. ஷிலாதா கிட்ட, உங்க மகனுக்கு எல்லா நல்ல லட்சணங்களும் இருக்கு, ஆனா அவனோட ஆயுசு ரொம்ப கம்மி, 8 வயசு ஆகிறதுக்குள்ள அவன் இறந்துடுவான்னு ஒரு அதிர்ச்சியான தீர்க்க தரிசனத்தை சொன்னாங்க. இத கேட்ட ஷிலதா துக்கத்துல உடைஞ்சு போயிட்டார். ஆனா அப்பா வேதனைப்படுறத பார்த்து அந்த சின்ன பையன் நந்தி அமைதியா சிரிச்சான். அப்பா, என்ன கொடுத்ததே மகாதேவன் தான். அப்போ என் விதியை தீர்மானிக்கிறதும் அவராதான் இருக்க முடியும், நீங்க கவலைப்படாதீங்கன்னு அவ்வளவு அழகா ஆறுதல் சொன்னான். தன் விதிய மாத்தணும்னு முடிவு செஞ்ச நந்தி ஒரு சாத்தியமே இல்லாத தவத்தை செய்ய புறப்பட்டார். அவர் போன இடம் ஒரு புனித நதிக்கரை. ஆனா அவர் நீண்ட ஆயுள கேட்கல. அவர் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், எப்பவும் சிவனோட இருக்கணும். அதுதான் அவரோட ஒரே இலக்கு. அவரோட தவம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு கேட்டா நம்மால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. புராணங்களின்படி அவர் புனிதமான ருத்ர மந்திரத்தை 1 முறை இல்ல, 2 முறை இல்ல, சரியா 1 கோடி முறை உச்சரிச்சார். ஆமாங்க, 1 கோடி முறை. அவர் ஆத்து தண்ணியில நின்னுக்கிட்டு ருத்ர மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அவரோட கவனம் அந்த அளவுக்கு தீவிரமா இருந்துச்சு. போக போக தன் உடம்போட உணர்வையே அவர் முழுசா இழந்தார். கடைசியில அந்த மந்திரத்தோட அதிர்வலைகள்ல அவர் மொத்தமா கரைஞ்சு போனார். ஒரு சின்ன பையனோட இந்த அசைக்க முடியாத தன்னலமற்ற பக்தியை கண்டு சிவனும் பார்வதியும் அவர் முன்னாடி தோன்றினாங்க. அந்த சின்ன பையனோட தவத்தால பிரபஞ்சமே அதிர்ந்ததுன்னு சொல்லலாம். சிவன் அந்த சிறுவனை தன் கையில எடுத்து, இனிமே மரணத்தோட விதி உன்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொன்னார். அதோட இந்த அற்புதமான வார்த்தைகளையும் சொன்னார். நீ இனிமே என்கிட்ட இருந்து வேற இல்ல, நான் எங்க இருக்கிறனோ அங்க நீயும் எப்பவும் இருப்பாய். அந்த நொடியில சிவன் நந்திக்கு நந்திகேஸ்வரர்ங்கிற பட்டத்தை கொடுத்தார். அதாவது இறைவன் நந்தி. அவர் சிவனின் கணங்களுக்கு, அதாவது சிவகணங்களோட படைக்கு தலைவராகவும், கைலாயத்தோட வாசல் காவலராகவும், சிவனோட நிரந்தர துணையாகவும் வாகனமாகவும் ஆனார். நந்திய பத்தி நிறைய பேரு அவர் ஒரு பிரம்மச்சாரி துறவின்னு நினைக்கிறாங்க. ஆனா சிவபுராணத்துல சிவனே மருதர்களோட மகளான சுயாஷாவ நந்திக்கு திருமணம் செஞ்சு வச்சதா சொல்லப்பட்டிருக்கு. இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கத்துக் கொடுக்குது. என்னன்னா, கடவுள் மேல பக்தி வைக்கிறதுக்கு துறவரம் தான் போகணும்னு இல்ல, இல்லற வாழ்க்கையில இருந்தபடியே கூட முழுமையான பக்தியோட இருக்கலாம். நந்தி எப்படி நந்திகேஸ்வரரா மாறினாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா நாம கோவில்ல பாக்குற நந்தி சிலைக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஏன் அப்படி சிவன் முன்னாடி உட்கார்ந்திருக்கார்? அதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவத்தை இப்போ நாம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. 1, நித்திய காத்திருப்பு. அவர் எதையும் எதிர்பார்க்காம சிவனோட அருகாமையிலேயே ஆனந்தமா இருக்காரு. இதுதான் தியானத்தோட உச்சநிலை. 2வது, கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி. ஒரு காளையோட பிரம்மாண்டமான சக்தி பக்தியால கட்டுப்படுத்தப்பட்டு அமைதியா வெளிப்படுது. 3வது, யோகாவுல சொல்ற தொண்ட சக்கரம், அதாவது விசுத்தி. நம்மளோட தீவிரமான உணர்ச்சிகளையும் அதே சமயம் ஆழ்ந்த மௌனத்தையும் இது குறிக்குது.
நந்தி இந்த ரெண்டுக்குமான ஒரு சமநிலையா இருக்கார். கோவில்ல பக்தர்கள் நந்தியோட காதுல தங்களோட கோரிக்கைகளை ரகசியமா சொல்றத பார்த்திருப்பீங்க இல்லையா? சிவன் எப்பவும் ஆழ்ந்த தியானத்துல இருப்பாரு. அதனால எப்பவும் விழிப்போட இருக்கிற நந்தி கிட்ட நம்ம கோரிக்கைகளை சொன்னா அவர் அதை சரியான நேரத்துல சிவன் காதுக்கு கொண்டு போய் சேர்ப்பாருன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு. ஆக நந்தியோட கதை ஒரு சாதாரண கதை இல்ல. கொஞ்ச காலமே வாழப்போறான்னு விதி எழுதப்பட்ட ஒரு சிறுவன் தன்னோட அசைக்க முடியாத பக்தியால காலத்தையே ஜெயிச்சு ஒரு சாகாவரம் பெற்ற தெய்வமா மாறின கதை இது.